ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 165 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 178வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். கூற்று 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? இது 2 மட்டும்தான் அதில் கொடுத்துருப்பாங்க. இது 2ஆம் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரியானது தான். இதில் சமவெளிகளை கொடுத்துருக்க மாட்டாங்க. அது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இது 2ம் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களில் தான் அடங்குது. அப்போ இது கூற்று சரியானது. ஓகேங்களா? அடுத்தது கூற்று 2 அதுக்கு கீழே அந்த பேஜ்லேயே அதுக்கு கீழே மலைகள்ன்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் ஆகும். ஓகேங்களா? இது கூற்று சரியானது. இதுதான் கூற்று 2ல் கொடுத்துருக்கிறது. இதுவும் சரியாக தான் இருக்குது. அதில் அப்படியே இருக்கிறது அப்படியே தான் இதில் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வார்த்தைகள் மாறாமல் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 கூற்றுகளும் சரியானது தான். ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.